மதிப்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சகம் ராசிக்கு இந்த 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி நிகழவிருக்கின்ற சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். கோச்சாரத்தில் குருபகவானுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர். தன செல்வத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். தன செல்வத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் மறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இருந்தாலும் புதனுடைய வீட்டில் தான் அவர் இருக்க போகின்றார். இந்த சனி பகவான் குருபகவானுடைய வீட்டில் இருக்கின்றார். குருபகவானுடைய வீட்டில் இருந்து கொண்டு அவர் இந்த ஜூலை 13ஆம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கின்றார். குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த பின்னோக்கிய வக்ரகதி பயணத்தை முடிப்பார். மீண்டும் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் முன்னோக்கி நகர்வார். இது எவ்வளவு காலம் ஐயா? 138 நாட்கள். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி தொடங்கி வரக்கூடிய நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பயணத்தை முடித்து 28ஆம் தேதி அதில் மறுபடியும் முன்னோக்கி போகக்கூடிய அமைப்பில் இவர் தன்னுடைய பயணத்தை முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பில் இருப்பார். இந்த 138 நாட்களில் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழும்? அவர் 4ஆம் இடம் 3ஆம் இடத்தை நோக்கி வருவது போல் ஒரு அமைப்பு. அப்போ என்னையா நமக்கு சுபபலன்? அதாவது இதுவரைக்கும் தடை தாமதம் ஏற்பட்டு வந்த சில காரியங்கள் அப்படிங்கிறது இனி தடை தாமதங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான். கிடப்பில் போடப்பட்ட நிறைய வேலைகள் தூசி தட்டி எடுத்து அதை மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை, அற்புதமான ஒரு யோக பலனை சனி பகவான் கொடுப்பார். ஒரு தைரியத்தோடு எதையுமே துணிச்சலை செய்ய, உன்னால் சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லை, ஏன் நீ சோர்வாகவே இருக்கிற, ஏன் மனசங்கடத்தோடையே இருக்கிற, ஏன் நீ எதையாவது நினச்சி நீ மனசை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கிற, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஒரு நல்ல மனநிலையோட உன்னுடைய முயற்சிக்கு வா, உன்னுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நமக்கு தோளில் தட்டி கொடுத்து நம்மளை ஆசுவாசப்படுத்தி எதையுமே துணிச்சலை செய், நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். ஏனென்று சொன்னால் விருச்சகம் ராசிக்கு 3ஆம் அதிபதி அவர், தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலங்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல விருச்சக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒருவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் பழகினவங்களாக இருக்கலாம், உங்கள் உறவுக்காரங்களாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். ஆக யாராவது ஒருவர் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி உதவக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அப்போ ஒரு புது நண்பர் அல்லது ஒரு பழைய நண்பர், விட்டு போனவர் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்மளை சந்தித்து பேசி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த நண்பர் ஒரு ஹை லெவலில் தானே இருப்பார். அதுதான் விஷயம். அதுதான் இப்போ விருச்சக ராசி நண்பருடைய வாழ்க்கையில் இந்த 138 நாள்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்போ நீ எதற்கும் கவலைப்படாதான், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஒருவர் உருவாக்கி தருவார். நான் அதை சொல்லிட்டேனே, நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக கூட இருக்கலாம், சகோதரிகளாக கூட இருக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம் அந்த மாதிரி அமைப்பு. ஒரு சின்ன இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக போகிறோம், அங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு முக்கியமான பிரமுகரை பார்க்க போகிறோம், அங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆக உங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ நமக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும் இல்லையா? அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வண்டி வாகன செலவுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது எப்பயாவது எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். புது வண்டி வாங்கி கூட ஒரு 6 மாதம் ஓட்டினே, ஒரு எப்படி தான் பழுதாச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அந்த புது வண்டி கூட சில நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் ஒரு கடந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன ஒரு செலவுகளை கொடுத்துருக்கும். ஒரு சின்ன சின்ன விபத்துகள் இருந்துக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறாரா, அதனால் அஷ்டம சனி காலத்தில் எவ்வளவு கெடுபலங்கள் நடக்குமோ அதே மாதிரி அதில் பகுதியாக குறைத்து
நம்மளுடைய சுகபோகங்கள் தடைப்படும் அப்படிங்கிற அமைப்பு. ஆனால் இந்த வக்ரகதி காலத்தில் அந்த மாதிரியான செலவுகளை கொடுக்க மாட்டார். தாய்க்கான மருத்துவ செலவுகளை குறைச்சிருவார், நமக்கான வீடு ரிப்பேர் பார்க்குற செலவை குறைச்சிருவார். அப்போ எப்படி இருக்கிறோமோ அப்படியே அழகாக அற்புதமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஒரு நார்மலான லைஃப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடை தாமதம் இல்லாமல், ஒரு மந்தம் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நார்மலாகவே போயிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், சிக்கல் இல்லாமல் அப்படியே அழகாக போயிட்டுருக்கும். அப்போ ஒரு நடுநிலைமையான ஒரு வாழ்க்கை பயணத்தை இந்த 138 நாட்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். புரியுதுங்களா? ரொம்ப ஒரு மன அழுத்தம் இல்லாமல், மனசங்கடங்கள் இல்லாமல், மற்றவரால் உங்களுக்கு ஒரு இடைஞ்சல்கள் இல்லாமல், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், கொஞ்சம் வாக்கு வன்மையில் பிரச்சனையாக இருக்கும், ஒரு பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனையாக இருக்கும். பிள்ளைகள்னால கொஞ்சம் மனசங்கடத்தில் இருப்போம். ஏன்னா பிள்ளைகளோட ஸ்தானத்துக்கு அதிபதி தான் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா? அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மனசங்கடங்கள் எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எதையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க. ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் பெரிய வீட்டுக்கு போகணும், சாதாரண வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகணும். வீடு கட்டுறோம், நம்ம ஒரு பிளானிங் எஸ்டிமேட் 20 லட்சத்துக்கு போட்டிருப்போம். ஒரு 5 லட்சம் சேர்த்து போனாலும் பரவாயில்ல, இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம் அப்படிங்கிறது. ஒரு இன்டீரியர் டெக்கரேட் வேலை பார்த்துருப்பீங்க, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த டெக்கரேஷன் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு ஷோகேஸ் எல்லாம் மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்கிற பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு பிரம்மாண்டமான நல்ல ஒரு வாய்ப்புகளை, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி இருக்கக்கூடியவங்க, ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்க, ஆட்டோமொபைல்ஸ் யார் வச்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். தொழில் முறையில் உங்களுக்கு நஷ்டங்கள் வராத அளவுக்கு உங்களுக்கு அப்படியே ஆசுவாசப்படுத்தி கொண்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதை நான் சொல்லிட்டேன், ஒரு நடுநிலைமையான பயணம் இருக்கும். நெகட்டிவான பலன்கள் குறைவாக இருக்கும். என்ன, ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்றதுக்காக நமக்கு ஒரு அவமான அசிங்கங்கள் வந்துடாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா 8ல் குரு பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன், நம்ம அறியாமல் ஒரு பயம் இருக்கும். நம்ம அறியாமல் ஒரு பயம் வரும். ஏன்னா 4ஆம் இடத்தில் சரி மார்பு பகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறது. நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வந்தால் உடனே நரம்பியல் டாக்டரை பார்க்குறது எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு படபடப்பு இல்லாமல் இருக்கணும். எதுலையுமே சிதறாமல், பதட்டப்படாமல் நம்ம மனநிலையை வச்சுக்கிறணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு அவர் 12ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போ 12 அப்படிங்கிறது சிறப்பு தானையா? சுப செலவுகள் நிறைய ஆகும், அவ்வளோதான். சுப செலவுகள் நிறைய ஆகும். பயணங்கள் ஒரு ஆதாயமான பயண காலமாக இருக்கும். ஒரு வீடு கட்டுற சுப செலவு தான், கல்யாண செலவு சுப செலவு தான், வீட்டில் பிள்ளைகளுக்கான செலவு சுப செலவு தான். இப்படி தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுப செலவுகள் நிறைய ஏற்படும். அதற்கு சனி பகவான் ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பணம் பற்றாக்குறைக்காக சில நண்பர்கள் மூலமாகலாம் இந்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தையே பார்க்குறார், தன் வீட்டை தானே பார்க்குறார். எப்படியாவது கையில் காசு பணத்தை நம்ம பார்த்துருவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்போம், சம்பாதிப்போம். ஆனால் கையில் எப்படினாலும் காசு பணம் நம்ம கையில் 1 2 புரண்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு சிக்கல் இல்லாமல் போயிட்டுருக்கும். அப்போ குடும்ப தேவைகள் பூர்த்தியாகி கொண்டே இருக்கும். அவர் பார்க்கக்கூடியது 9ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தை தான் பார்க்குறார். அதான் சொல்லிட்டேனே, 4ஆம் இடம் சுகபோகம், கணவன் மனைவி ஒற்றுமை, அற்புதமான காலகட்டம். இல்வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது வரன்கள் பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு, பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். பார்த்து வைக்கிறது, புரியுதுங்களா? நீண்ட காலங்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமாக இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு. அது ஒரு வாய்ப்பு இல்லையா? புது வீடு, புது வரவு, புது சொத்து, புது வண்டி, புது வாகனங்கள் அப்படிங்கிறது எல்லாமே புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. கடன்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கடன்லேருந்து மீண்டு வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வருமானம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால 10ஆம் இடத்தில் கேது பகவான், புரியுதுங்களா? எப்படி வச்சாலும் அந்த வேலையில் 10 ரூபா சம்பாதிக்க வச்சுருவார், நஷ்டப்படாமல் பார்த்துக்குருவார், அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போது நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய அமைப்பு எப்படினாலும் நமக்கு அந்த தொழில்முறை வேலை வாய்ப்புகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போது சுய தொழில் பண்ணுறவங்க, வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க தாராளமாக 10 ரூபா ஆதாயம் பார்த்துருவீங்க.
நஷ்டப்பட போகிறது கிடையாது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு நடுநிலைமையான ஒரு வாழ்க்கை பயணம் இந்த 138 நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் இதே சனி பகவான் நீங்கள் பிறந்த நாமயோகத்தில் யோகாதிபதியாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, 3 நாமயோகங்கள் உண்டு. அதில் சனி பகவான் ஒரு 3 நாமயோகத்துக்குமே யோகாதிபதியாக வருவார். அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும். அந்த நாமயோகத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதில் யோகாதிபதியாக இருந்து அவர் இப்போ 5ல் இருக்கிறாரு, 4ஆம் இடத்திற்கு வக்ரகதி பயணத்தை நோக்கி வர்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் தாயா நீங்கள் நிறைய சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தேவையானது அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புரியுதுங்களா? அனைத்து விதத்திலையும், எல்லா விதத்திலுமே ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நிதிநிலை, நிதி பிரச்சனை வராது, பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. உழைப்புக்கேற்ற வருமானம் வந்துருச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம பண கஷ்டம் வருது? கொஞ்சம் கடனில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடனை அடைச்சி மீண்டு வெளியில் வரக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உண்டு. அதாவது ரொம்ப நெருக்கடி பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில். டக்குன்னு ஒரு நண்பர் குறுக்கிட்டு, பரவாயில்லைங்க, அவருக்கு கொஞ்சம் நானும் கொஞ்சம் பொறுப்பேற்று சப்போர்ட் பண்ணுறேன், அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேர் வருவாங்க. அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுதான் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனிவாரோட வக்ர பயிற்சி பலனில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். அப்போ கொஞ்சம் நஞ்சம் அறிமுகமானவங்க அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்கபலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சனி பகவான் நமக்கு கெடுபலனை கொடுத்துருவாரா அப்படிங்கிற பயமும் நமக்கு தேவையில்லை. நிச்சயமாக நற்பலன்கள் உண்டு. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த சனிவாரோட வக்ர பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட நம்மளை ஒரு நடுநிலைமை பயணத்தில் தான் வச்சுருக்கும். இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போகாது. சகல விதத்திலும் ஒரு சப்போர்ட்டிங்கோடு கொண்டு போய் ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். எதற்கும் நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானை தரிசனம் செய்யுங்க. அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றார் அல்லவா? ஆஞ்சநேயர் பெருமானை பாருங்கள், இந்த சனி பகவானை பாருங்கள். சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டுங்க, துளசி மாலை சூட்டுங்க. சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் போட்டு எள்ளு, சுத்தமான எள்ளில் எண்ணெய் வச்சு தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுங்கள். நிச்சயமாக நற்பலன் கிடைக்கும். சூரிய பகவானுக்கும் ஆர்த்தி எடுத்து காட்டுங்க. புரியுங்களா? உடலில் இருக்கிற அசுவரம் அத்தனை மாறக்கூடிய அமைப்பு. இந்த விருச்சிக ராசி நண்பருக்கு கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் சனி பகவானுடைய சன்னதிக்கு போயிட்டு வந்தாலே சரியாகக்கூடிய அமைப்பு. எள் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுங்கள். நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த வக்ரகதி காலத்தில் ஏற்படும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.